வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீடைலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டிக்கு அருகில் உள்ள மகா பைரவ ருத்ர திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? செங்கல்பட்டுக்கு அருகே திருவடி சூலம் என்ற இடத்தில் பிரமிக்க வைக்கும் விதமாக ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. வேறு எங்கும் இல்லாத வகையில் புதிய கட்டடக்கலையை நாம் இந்த கோவிலில் பார்க்கலாம். திருவிடைசுரம் என்று அழைக்கப்பட்டு வந்த இடம் இப்போது மருவி திருவடி சூலம் என்று அழைக்கப்படுகின்றது. கோபுரம் மேலிருந்து பார்க்க ஸ்ரீ சக்கரம் போல தோற்றமளிக்கின்றது. இந்த கோவிலில் ஸ்ரீ மகா பைரவர் மூலவராக அமைந்துள்ளதோடு கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதி, ஹனுமன் சன்னதி, ஹோம மண்டபம், பௌர்ணமி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளது. சிவனின் 64 திருமேனிகளில் ஒருவர்தான் பைரவர். பிரம்மாவின் தலைக்கணத்தை போக்க உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பைரவர். பைரவர் காவல் தெய்வமாக பார்க்கப்படுகின்றார். உலகத்தில் உள்ள உயிர் மற்றும் உடைமைகளை காக்கக்கூடியவர் இவர். இந்த கோவிலின் சிறப்பம்சத்தை பற்றி பார்ப்போம். கோவிலின் அனைத்து பகுதியும் மிக துல்லியமான ஆகம விதிப்படி அமைந்து பூமியின் நிலைப்பாட்டை உணர்த்துகின்ற ஆலய கட்டுமான தரிசனத்தை இங்கு காணலாம். பிறவியின் பாவ கர்ம தோஷங்களை நீக்குபவர் தான் இந்த பைரவர். இயல்பான முறையில் சீர்திருத்தம் கொண்ட தரிசன முறை இந்த கோவிலில் காணலாம். கடவுளுக்கு கதவு இல்லாத கருவறையுடன் பயம் போக்குகின்ற பைரவராக காட்சி தருகிறார் இவர். மனச்சரக மூலிகை வனம் ஒட்டி இயற்கையோடு சுவாசம் செய்யும் வகையில் கோவில் அமைந்துள்ளது. சங்கடம் போக்கி சந்தோஷம் தரக்கூடிய தீபாராதனை இங்கு நடைபெறுகிறது. மனம் குளிரச் செய்யும் உச்சிகால அபிஷேகம். இந்த ஆலயத்தில் பாலகன் தோற்றத்தில் கஷேத்திர பால பைரவர் காட்சி தருகின்றார். சமுத்திரம் உள்ளடக்கிய ஆட்சி முறையை உணரும் வகையில் ஆலய பீடம் அமைந்துள்ளது. பிறவியில் அடைந்த ஜனன முறைகளுக்கு விமோச்சன பலன் இந்த கோவிலுக்கு சென்றால் கிடைக்கும். அதாவது இக்கோவிலுக்கு அரிசி கொண்டு சென்றால் பிறவி பலனை அடைந்து விடலாம் என்று கூறுகிறார்கள். மரணம் வாழ்வின் முடிவதில்லை என்பதை அறிவுபூர்வமாக உணர்கின்ற பயமில்லாத தரிசனம் இந்த கோவிலில் கிடைக்கிறது. எங்கும் காணப்படாத சங்கு வடிவ விமானத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். அது மட்டுமில்லாமல் பஞ்சமுக ஈஸ்வர் திருமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து அருளையும் அள்ளித் தருவார் ஸ்ரீ கஷேத்திர பால பைரவர். இக்கோவில் மகேந்திரா சிட்டிக்கு பின்புறம் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.